மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அரசு செய்ய வேண்டியது என்ன, பொதுமக்கள் தரப்பில் நாம் செய்ய தவறியது என்ன, செய்ய வேண்டியது என்ன என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமாள், நான் இடைவெளிக்கு முன்பாக ஒரு கேள்வியோடு நகர்ந்தேன். நீங்கள் ஆண்டாண்டு காலமாக பார்த்து கட்டிய கட்டடங்கள் அப்படிங்கிறதுனால தான் எல்லா சுனாமியையும் தாண்டி நின்ற ஆலயங்கள் கட்டடங்கள் எல்லாம் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கு எப்படிங்கிறதுக்குள்ள ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்கிறார்கள். இது விஞ்ஞான வளர்ச்சி என்று ஒருபுறம் மகிழ்ச்சி அடைவதா, அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கொள்வதா, இதில் கட்டிட வடிவமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவிற்கு சரி செய்யப்படும், அது வரவிருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறதா, பொதுமக்களினுடைய மனநிலை எந்த இடத்தில் மாறி இருக்கிறது, எந்த இடத்தில் மாற்றப்பட வேண்டும்? இல்லை, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்திய அளவில் 48.5% மக்கள் நகரங்களில் வசிக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக நகரங்கள் வசிக்கக்கூடியதில் 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். 2வது, இப்போ நம்மளை போல கிராமப்புறங்களிலிருந்து நகரங்களுக்கு வந்தவர்களுக்கு நம் கற்ற கல்வியின் மூலம் ஒரு வேலை கிடைக்கிறது. நாம் மற்ற வசதிகளை பெருக்குவது எல்லாம் நம் வெற்றியினுடைய அடையாளம் கிடையாது. நாம் ஒரு வீட்டை வாங்குவது தான் த அரைவல் ஆஃப் அஸ். ஒரு வீடு என்பது நமக்கு நம் வெற்றியினுடைய ஒரு சின்னமாக இன்றும் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கே கூட நீங்கள் தமிழக வீடுகளில் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான வீடுகள் 92க்கு பிறகு கட்டப்பட்ட வீடுகள், அவங்க வீட்டில் கார் இல்லைனா கூட ஒரு கார் ஷெட் ஒன்று, ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் வச்சு கட்டுவாங்க. ஏன்னா அது தொலைநோக்கு பார்வை. அப்படி தான் நாம் கட்டியிருக்கோம். இன்றைக்குமே கூட அடுக்குமாடி குடியிருப்புகளில் கார் இல்லாமல் விடுவாங்கன்னா கூட கார் பார்க்கிங்கான இடத்த வாங்குகிறோம். அப்போது நாம் கற்ற கல்வி, நாம் உழைப்பு எல்லாமே ஒரு வீட்டில் நிற்கிறது. அப்போது பெண்ணுக்கு பேரே இல்லால்னு பேர், அது மரபாகவே ஒரு பேர். அப்போ ஒரு ஆண் பெண் ஒரு குடும்பம் என்பது உருவாகிறதுனுடைய ஒரு மைய புள்ளி அதுதான். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு நடுத்தர வர்க்கம் தனக்கான ஒரு வீட்டை உருவாக்க வேண்டும் என்று ஆம்பிஷியஸாக இருப்பதில் ஒரு தவறும் கிடையாது. குறிப்பாக நாம் 92க்கு பிறகான புதிய பொருளாதார கொள்கை, அந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், இதையெல்லாம் வெகு வேகமாக பிடித்து முன்னேறிய ஒரு சில இடங்களில் சென்னையும் ஒன்று. ஆசியாவினுடைய டெட்ராய்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்னை முன்னேறியது. அப்படியாப்பட்ட சூழலில் இந்த வீடுகளை வாங்குற போது நம்ம என்ன கவனமாக இருக்கணும்? இல்லை, கொஞ்சம் அந்த நீங்கள் தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நல்ல ஒரு ஃப்ளோவில் போகிறீங்க. குறிப்பிடுவதற்கு மணிக்கணும். என்னுடைய கேள்வி, சென்னையும் முன்னேறியது என்பது எண்ணிக்கையின் அடிப்படையில், கட்டிடங்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலும், நகரத்தை நோக்கி நகர்ந்த வேலைக்காக நகர்ந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கை, சென்னை வாழ் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகரித்ததின் அடிப்படையில் முன்னேறியது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கேற்ற கட்டமைப்பு வசதிகள், அதற்கேற்ற மற்ற இத்தியாதி வசதிகள் முன்னேறவில்லை என்பதுதானே நிதர்சனம். இல்லை, இப்போ அந்த முன்னேற்றங்கிறது எதை மட்டும் இல்லை, இந்த கட்டமைப்பு வசதிகளுக்குள்ளே நம்ம ஒன்று நம்ம இப்போ உள்ள பார்த்துடலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 நீர் இருக்கு. 2 நீர், ஒன்று கழிவு நீர், இன்னொன்று மழை நீர், ஸ்ட்ராங் வாட்டருமாங்க, சிவேஜ் வாட்டர். இந்த 2க்குமான கட்டமைப்பு கூறுகளோடு வீடுகளை கட்டப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்லுது, பெயர் பெற்ற பில்டர்ஸ், சிறப்பான பில்டர்ஸ் இதில் கவனமாக இருக்காங்க. அதே போல் தனி வீடுகள், நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடியவர்களில் கொஞ்சம் இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சரியாக இந்த 2ஐயும் செய்கிறார்கள். இப்போ என் வீட்டிலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ ஐயா வீட்டிலேயோ அதை பண்ணிடுறாங்க. அரசு அதற்கு பிறகு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இது ஒரு விஷயம். இன்னொன்று சிக்கல் என்ன இருக்கிறதுனா, நம்முடைய ஏரிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய ஏரிகள் எல்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆழம் குறைவான, கரைகள் பெரிதாக உள்ள ஏரிகள். ஏன்னா அப்பனாதான் மடை திறந்த உடனே தண்ணி பாசனங்களுக்கு போகும். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், வயல்வெளிகளை எல்லாம் இப்போ ஃப்ளாட்டாக மாற்றிட்டோம், அங்கே வீடு கட்டிட்டோம், அரசாங்கம் சாலை வசதி செய்து கொடுத்துட்டு மின்சார வசதி செய்யும். அப்போ இப்போ ஏரிகளை என்ன பண்ணணும், பாசன வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஏரிகளை இப்போது குடிநீர் சேமிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஏரிகளாக மாற்ற வேண்டும். அப்போ 2 விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும், முதல்ல ஏரிகளை அவர்களுடைய பிரதானமான ஆழத்திலிருந்து ஆழப்படுத்த வேண்டும். 2வது என்ன செய்ய வேண்டும், மழைநீர் சேமிப்பு கட்டமைப்புகளை ஏரிகளுக்கு உள்ளே உருவாக்க வேண்டும். இல்லை, நீங்கள் சொன்ன இடத்துல ஆழப்படுத்தணுங்கிறீங்க. இன்னும் ஆழப்படுத்துவது ஒருபுறம் இருக்கட்டும், ஏற்கனவே அதனுடைய ஆழம், அதனுடைய கொள்ளளவு குறைந்து போன நிலையில் தான் பெருவாரியான ஏரிகள் இருக்கின்றன. அது ஆக்கிரமிக்கப்பட்டோ அல்லது தூர்வாரப்படாமலோ அதனுடைய சரியான கொள்ளளவிற்காவது அதை தூர்வாரப்பட வேண்டும், அது ஆழப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருக்கிறது. செல்வி சிஆர் சரஸ்வதி அவர்கள் அதிமுகவின் சார்பில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். சமூக நல வாரிய தலைவி, அஇஅதிமுகவினுடைய பேச்சாளர் சிஆர் சரஸ்வதி அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்முடைய இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம்.
வணக்கம் செந்தில். இப்போ இந்த விவாதம் கடந்த சில வாரங்களாகவே எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதம் தான். இயற்கையின் சீற்றத்தை நம்மால் நிச்சயமாக தனி மனிதர்களால் தடுத்துவிட இயலாது, அது எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகளாலும் தடுத்துவிட இயலாது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மைதான். ஆனால் தொடர்ந்து சொன்ன வாதம் என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு. சுனாமியில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து எடுக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்ட பொழுது அமைச்சர் வளர்மதி அவர்கள் கடந்த மழையின் பொழுது சொன்னார்கள், இன்னொரு மழை வந்தால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் சொன்னாங்க. ஒரு 3 நாட்கள் முற்றிலுமாக மழை நின்று, இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு வெயிலும் அடித்த நிலையில் மீண்டும் மழை வரும் என்பதை மிக உறுதியாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த பிறகு இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, அரசு தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன? செந்தில், அதாவது இந்த மழை, அதாவது ஏற்கனவே பார்த்த மழையே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த மழையே வரலாறு காணாத மழை நம்ம பேசணும். இந்த 2 நேத்திக்கு ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் பெய்யற மழை ஒரு 100 வருடங்களுக்கு பின்னால், ஒரு 3-4 தலைமுறைக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம், நம்ம தலைமுறை இதை பாக்குறோம். உண்மையில இயற்கை எவ்வளவு வலுவானது, எவ்வளவு சீற்றம் உள்ளதுங்கிறத உணர வச்சிருக்கு நமக்கு. நாங்க இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனைவரையும் இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு போர்க்கால அடிப்படையில் நம்ம அம்மா இன்னைக்கு முடுக்கி விட்டு அங்கங்க போய் செய்யும் போதும் ஒரு நிமிஷம் கூட மழை நிக்கல. இப்ப நாம எல்லாரையும், நான் எதிர்கட்சிகளோ ஊடகத்துல பேசுறவங்களோ ஊடகங்களோ எல்லாரையும் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இப்பொழுது நாம் அனைவரும் செய்ய வேண்டிய வேலை, அனைவரும் அரசுடன் கைகோர்த்து பாதிக்கப்பட்ட மக்களை முதலில் அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு அந்த மக்களுக்கு நாம் செய்யற உதவிதான் இப்பொழுது உட்கார்ந்து அரசியல் பேசுவதோ, இது இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படி செஞ்சு, இந்த மழையை நாம் பார்க்கவில்லை. 100 வருடங்கள் சுனாமி வந்த போது கூட இந்த அளவுக்கு மழை இல்ல. 2005 அம்மா அவர்கள் ஆட்சியில் வந்த போது கூட இந்த அளவுக்கு மழை இல்ல. ஆனால் இந்த மழை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், சென்னை போன்ற இடங்களில் ஒரு என்ன சொல்றது, ஒரு வார்த்தைகளே இல்லை, அதிர்ச்சியா இருக்கு. இந்த நிமிஷம் கூட ஆண்டவனை வேண்டிக்கிறேன், வேணும்னு கேட்டது போக மழை போதும்னு சொல்ற நிலைமை நம்ம. நிச்சயமாக சகோதரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த மழையை பொறுத்தவரை நானே தொடக்கத்திலே சொல்லிட்டேன், இயற்கை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது, நம்முடைய சக்தியை மீறிய இங்கே இயற்கை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது. அது பிரதான பிரச்சனை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்துல நில் என்று நிறுத்தக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கெல்லாம் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கேள்வி என்பது, இதை தாண்டி ஒரு மழை, இப்போ கடந்த வாரத்தில் ஒரு மழை பெய்திருந்தது, இது இப்பொழுது ஒரு 3 நாள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய அளவிலான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது. கூடுதலாக பணியாளர்கள், கூடுதலாக நவீன ரக இயந்திரங்கள், அந்த மாதிரி என்னென்ன வாங்கப்பட்டிருக்கின்றன. அரசு தரப்பில் இந்த மழை எதிர்கொள்வதற்கு கூடுதலாக நாங்கள் இவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறோம், இவ்வளவு பணி மேற்கொண்டிருக்கிறோம் என்று ஏதாவது புள்ளி விவரத்தோடு உங்களால் அரசு தரப்பில் ஒரு நிமிஷம் சகோதரி, நான் குற்றச்சாட்டாவே கேட்கல, அரசு செய்திருக்கலாம் ஒருவேளை, அது ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி மக்களுக்கு தெரியும், அதுக்காக தான் கேட்கிறேன். ஒரு அமௌண்ட் இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்கோம். இப்போ முதல்ல அந்த மழையில இருந்து மக்களை காப்பாற்ற போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து எல்லா இடத்திலும் தண்ணீர் வெடிக்கப்பட்டு அங்க இருந்த பிரச்சனைகளை தீர்த்து மக்களை பழைய இயல்புக்கு நிலை கொண்டு வரும்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய மழை, வரலாறு காணாத மழை இப்ப தொடங்கி இருக்கு. ஆக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் முதலில் மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து எல்லா இடத்துலயும் சாப்பாடு, இன்னைக்கு நாங்க கூட எங்க ஏரியால பண்ணோம், எல்லா இடத்துலயும் சாப்பாடு கொடுக்கப்படுது, மக்களை போட் மூலமா அங்கிருந்து கொண்டு வராங்க, எல்லா இடத்துலயும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கு. ஏனால் இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னு மக்கள் நினைச்சா கூட, இப்ப நான் இருக்கிற அசோக் நகர்ல கரண்ட் இல்ல, ஆனால் மிகவும் முக்கியமானது இன்னைக்கு மின்சாரம் இருக்கக்கூடாது, ஏன்னா அதனோட பாதிப்பு கூட இருக்கக்கூடாது. உண்மைதான். இப்ப பாருங்க, இந்த ஒவ்வொரு நிமிஷமும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, அதிகாரிகள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு ரோட்ல நின்று வேலை பார்த்து, அமைச்சரவை குழு, அதற்கென்று அமைச்சரவை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லாருமே நீங்க சொன்ன கருத்தை முற்றிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைவரும் இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை தான் இது, அதில் மாற்று கருத்து இல்லை. செய்யக்கூடிய பிரார்த்தனை இதுதான். நல்லது செய்து இந்த இயற்கையை மக்களுக்கே காப்பாற்ற வேண்டும். நன்றி. முதலமைச்சர் நிச்சயமாக அவர் கடமையிலிருந்து என்னைக்குமே தவற மாட்டாங்க. நிச்சயமாக தவறினார் என்று நாங்களும் எந்த இடத்திலும் சொல்லல. ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை உங்கள் வாயிலாக நாட்டு மக்கள் தெரிந்தால் இன்னும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. நன்றி சகோதரி. தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இணைப்பில் எங்களுடைய இணைந்தீர்கள், மிக்க நன்றி. எந்த பணியும் நடக்கவில்லை என்று இந்த நேரத்தில் அது குற்றம் சாட்டுவது என்பது முற்றிலும் அரசியலாகத்தான் இருக்கும். அதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் பேசிக்கின்றோம். உங்களிடம் குறுக்கிட்டேன். இல்லை அந்த இப்போ இந்த ஏரிகள் இருக்கு, இப்போ இந்த மழை இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் ஆஃப் ரெயின் இப்போ சொல்றாங்கல்ல, ஹெவி டவுன் போர் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் குளமோ திருவல்லிக்கேணி குளமோ இல்லை ஊருக்கு மத்தியில் இருக்கிற, இது இங்கே மட்டும் இல்லை,
நைரோபியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நகரங்களுக்கு மத்தியில் இருக்கிற நீர்நிலைகளில் நீர் போய் சேர்ந்திருக்காது. ஆனால் நகரங்களுக்கு வெளியில் புறநகர் பகுதியில் நீர் வந்து வாட்டர் லாக்ஜாம் அப்படிம்பாங்க, அது நடைபெற்றிருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, தென் அமெரிக்க நாடுகள்லையும் இந்த சிக்கல் இருக்குது. அப்போ என்னன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு சிக்கல். இது ரெண்டு விதமாக சேருது. ஒன்று வந்து நாம் வளர்ந்த நாடுகள் கொஞ்சம் வளரும் போது கொஞ்சம் வேகமாக போவோம் இல்லைங்களா, அந்த உலகமயமாக்கல வேகமாக போயிட்டோம். இன்னொன்று உலகமயமாக்கலுடைய இன்னொரு விளைவு இயற்கை வழியாக இங்கே வருது. அப்போ இதற்கு என்ன தீர்வு என்றால் ஒன்றுமே இல்லை. 1807 ஆண்டு ஒரு கால்வாய் இங்கேருந்து வெட்டியிருக்காங்க. எங்கேருந்து வெட்டியிருக்காங்க? விழுப்புரத்தில் இருந்து வெட்டி காக்கிநாடா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, பக்கிங்காம் கேனல். அந்த பக்கிங்காம் கேனல் சென்னையில் எது வழியாக ட்ராவல் பண்ணுதுன்னா கிரீன்வேஸ் ரோடு, அடையாறு கிரீன்வேஸ் ரோடு வாலாஜா வழியாக ட்ராவல் ஆகுது. இப்போ நாம் வந்து சென்னைக்குள்ளே ஒரு ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ்ன்றோம். அந்த ஐலாண்ட் என்ன ஐலாண்ட்? கூவம் ரெண்டாக பிரிஞ்சு சேர்றது. இப்போ ஏபிசின்றோம், அடையாறு பக்கிங்காம் கூவம். அடையாறு 42.5 கிலோமீட்டர் நீளமுடையது. அடையாறு என்பது சென்னையினுடைய ஒரு வரம். அடையாறு நீங்கள் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ 200 குளங்கள் மற்றும் 200 குளம் மற்றும் ஏரிகளினுடைய உபரி நீர் அடையாறில் வந்து கலக்கின்ற வகையில் அதனுடைய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா செம்பரம்பாக்கத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஏரியில தான் அது உருவாகுது. இந்த அளவிற்கு அது இன்றைக்கு எந்த அளவிற்கு நடைமுறையில் இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேன். அடையாறுல ஒருவேளை வாட்டர் அதிகமானா அது கூவத்துல போய் கலக்கிற மாதிரி, பழைய சென்ட்ரல் ஜெயில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல போய் கலக்கிற மாதிரி பக்கிங்காமை இணைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய திட்டமிடலோடு இருக்கக்கூடிய அந்த திட்டமிடலை எந்த அளவுக்கு நம்ம சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய தொலைபேசி அவர் கருத்தை கேட்டு ஹிதாயத்துல்லா உங்களிடம் வருகிறேன்.